பிளட் ரிலேஷனோட இந்த செகண்ட் மாடல் தான் நமக்கு அடிக்கடி எக்ஸாம்ல அதிகமா கேட்கக்கூடிய டைப். செகண்ட் மாடலும் அண்ட் ரிலேஷன்ஷிப் இன்ட்ரோடக்ஷன் லாஸ்டா ஒன்று சொல்லுவேன், அதுவும் இந்த ரெண்டும் இம்பார்ட்டன்ட். இது ஈஸி தான், நம்ம ஏற்கனவே போட்ட அதே மெத்தட் தான் இதுக்கு ஃபாலோ பண்ண போறோம். ஆனா இதோடைய போடக்கூடிய அந்த மெத்தட் அப்படிங்கிறது தப்பு வராம போடணும், அது இதுல கேர்ஃபுல்லா போடணும். ஸோ இது வந்து அவங்க ஃபர்ஸ்டே கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன், அப்புறம் டிவிஷன், பிளஸ் மைனஸ். ஓகேயா? சோ இப்போ இந்த மேல இருக்கிற நாளும் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன், இதை வச்சுதான் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண போறோம். அத முதல்ல கவனிங்க. பி இன்டு கியூ மல்டிபிளிகேஷன் சிம்பிள் வந்தா என்ன ரிலேஷன்? பிரதர். யாரு யாருக்கு பிரதர்? இந்த சிம்பிள் இதுல வரும்போது நல்லா கவனிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் த பிரதர் ஆஃப் செகண்ட் பர்சன், அப்படிதான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு? பி. பி தான் பிரதர் யாருக்கு? கியூக்கு. ஓகேயா? அப்ப இதுல வந்து கியூ யாரு? கியூ யாரா இருக்கலாம்? பிரதரா இருக்கலாம் அல்லது சிஸ்டரா இருக்கலாம். இந்த இடத்துல இவரை மட்டும்தான் பிரதர்னு சொல்றாங்க. பட் கியூ வந்து பிரதர் ஆர் சிஸ்டர் யாரா வேணா இருக்கலாம். அவங்களோட ஜெண்டர் கிளியரா இதுல மென்ஷன் பண்ண மாட்டாங்க. யாராவது ஒருத்தரோட ஜெண்டர் தான் கிளியரா இருக்கும், எக்ஸப்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்ப இது மாதிரி கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன்ல பி இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் கியூன்னு சொன்னா அப்ப கியூ கண்டிப்பா யாரா தான் இருப்பாங்க? ஒய்ஃபா தான் இருப்பாங்க. ஓகேவா? அதுல மட்டும்தான் அந்த ரிலேஷன் ஜெண்டர் கிளியரா இருக்கும். மத்த எல்லாத்துலயுமே செகண்ட் பர்சனோட ஜெண்டர் வந்து இதுவா இருக்கலாம் இல்ல அதுவா இருக்கலாம், ஆர் அப்படிதான் சொல்ல முடியும். ஓகேவா? இப்ப செகண்ட் லைன்ல பாருங்க, டிவிஷன் சிம்பிள் வந்தா சிஸ்டர். இதுல யாரு சிஸ்டர்? பி தான் சிஸ்டர் யாருக்கு? கியூக்கு. அதே மாதிரி இதுல பிளஸ் சிம்பிள் வந்தா மதர் யாருக்கு? பி. பி வந்து மதர் ஆஃப் கியூ. மைனஸ் சிம்பிள் வந்தா ஃபாதர், அப்ப பி வந்து கியூவோட ஃபாதர். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, பி பிளஸ் கியூ அப்படின்னா பி இஸ் மதர் ஆஃப் கியூ தானே இருக்கு. அப்ப கியூ யாரு? பி வந்து மதர், அப்ப கியூ வந்து பிக்கு என்ன வேணும்? சன் ஆர் டாட்டர், அப்படிதானே சொல்ல முடியும். மகன் அல்லது மகளா இருக்கலாம். அதே மாதிரிதான் இங்கேயும் மைனஸ் வந்தா பி தான் ஃபாதர், அப்ப கியூ யாருன்னு கேட்டா சன் ஆர் டாட்டர். புரியுதா? சோ இதுதான் இதுல மெயினா உள்ள விஷயம். சரி, இப்போ நமக்கு வந்து கொஸ்டின்ல மேல கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன்ல லெட்டர் வந்து பி கியூன்னு இருக்கு. ஆனா கீழே வந்து கொஸ்டின்ல பி கியூலாம் வரல, வேற லெட்டர்ஸ் இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, நமக்கு தேவை சிம்பிள் மட்டும்தான். லெட்டர் வந்து அதே லெட்டர் தான் கொடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை.
இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? which of the following means m is nephew of r. m m வந்து r ஓட nephew. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கப்போ லாஸ்ட்ல இருந்து தான் எழுதணும். ஆஃப்க்கு அப்புறம் எது வருதோ அவங்களோட nephew தான் m. சரியா? r ஓட nephew m ஆ இருக்கணும். அப்படி இருக்கிற ரிலேஷன்ஷிப் இந்த ஆப்ஷன்ல எது இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ இதுல வந்து நெஃப்யூனா என்ன ரிலேஷன் சொல்லுங்க. நெஃப்யூனா என்னது? நெஃப்யூனா என்ன ரிலேஷன்? சிஸ்டர் ஆர் பிரதரோட சன்னா டாட்டரா? சன், அப்படிதானே? நெஃப்யூனா என்ன ரிலேஷன் ஞாபகம் இருக்குல்ல? சிஸ்டர் ஆர் பிரதர்ஸ் டாட்டர் இல்ல, என்னது? சன். சிஸ்டர் ஆர் பிரதர்ஸ் சன். சன் தான் நெஃப்யூ. சரி, இப்போ என்ன, யாரு நெஃப்யூ இதுல? எம் தானே. ஆரோட சிஸ்டர் அல்லது பிரதரோட சன் யாரா இருக்கணும்? எம்மா இருக்கணும். அப்படி வரக்கூடிய ரிலேஷன் இந்த 4 ஆப்ஷன்ல எதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்ல இது எப்படி ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிம்பிள் பாருங்க. இதுல என்ன சிம்பிள் இருக்கு? மல்டிபிளிகேஷன். மல்டிபிளிகேஷன் சிம்பிள் வந்தா என்ன பார்க்கணும்? பிரதர். இதுல யாரு பிரதர்? ஃபர்ஸ்ட் பர்சன் தானே பிரதர். அவருக்கு நேரா மேல என்ன எழுதிக்க போறேன்? பிரதர்னு எழுதிக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் மைனஸ் சிம்பிள். மைனஸ் சிம்பிள் வந்தா என்னது? ஃபாதர். இதுல யாரு ஃபாதர்? கே. கேக்கு மேல என்ன எழுதிக்க போறேன்? ஃபாதர். இப்ப இத வந்து ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி போட போறோம். அந்த டயக்ராம் எப்படி போடுறேன்னா இங்க இருந்து வரணும். சரியா? எம் ஓட ஃபாதர் யாரு? கே. அதுக்கப்புறம் கேயோட பிரதர். கேயோட பிரதர் யாரு? ஆர். சோ இப்ப இந்த ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு நெஃப்யூங்கிற ரிலேஷன் வருமா? ஆருக்கும் எம்க்கு என்னப்பா ரிலேஷன்? இதுல ஜெண்டர் வந்து கேக்கு என்ன ஜெண்டர் மேல மென்ஷன் பண்ணிக்கலாமா? பிரதர் தானே இவரு. சரி, இவரு கே வந்து ஃபாதர் தானே. அப்ப என்ன சிம்பிள் போடணும்? பிளஸ்ஸா மைனஸா? பிளஸ். ஓகேவா? இவரு எம் வந்து என்ன சிம்பிள் போடணும் சொல்லுங்க. ஆர் என்ன சிம்பிள்? ஆரும் பிளஸ் தான். எம் என்ன சிம்பிள்? எம் என்னன்னு தெரியுமா? இங்க மைனஸ்க்கு அப்புறம் தானே எம் வராரு. எம்மோட ஃபாதர் கேன்னு தெரியும். ஆனா எம் வந்து சன்னா இருக்கலாம் அல்லது டாட்டரா இருக்கலாம். அப்படிதானே? இங்க ஜெண்டர் எம்மோடது கிளியரா இருக்கா? இல்ல. அப்ப இந்த ஆப்ஷன் வருமா? வராது. அடுத்த ஆப்ஷனுக்கு வாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல மல்டிபிளிகேஷன் சிம்பிள் வருது. இந்த இது வரைக்கும் எல்லாமே சேம் தானப்பா, இதே மாதிரி தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் பாருங்க. ஆர் இன்டூ கே மைனஸ் எம். ஆர் இன்டூ கே மைனஸ் எம் வரைக்கும் அப்படிதானே இருக்கு. அப்ப லாஸ்ட் ஒன் இது மட்டும் நம்ம பார்த்தா போதுமா? மல்டிபிளிகேஷன் வந்தா என்னது? பிரதர். யார் இதுல பிரதர்? எம் தானே பிரதர். ஆர் வந்து பிரதர் யாருக்கு? கேயோட பிரதர். கே வந்து யாரு? ஃபாதர். எம் வந்து யாரு? பிரதர். யாரோட பிரதர்? டீயோட பிரதர். ஓகேவா? அப்ப எம் இந்த இந்த இடத்துல எம்மோட ஜெண்டர் கிளியரா இருக்கு. என்ன என்ன ஜெண்டர்? மேல். இப்ப எம்மோட பிரதர் யாரு? டி. டீக்கு நமக்கு என்னன்னு தெரியாது. ஓகே, அது நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. இப்போ ஆரோட நெஃப்யூ எம் வருவாரா? வருவாங்க. ஆரோடைய பிரதரோட சன். அப்போ ஆரோட நெஃப்யூ யாரு தான்? எம் தான். அப்ப ஆப்ஷன் எது கரெக்ட்? தேர்ட் ஆப்ஷன் இதான் கரெக்ட். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இது யாருக்கெல்லாம் புரியல, புரியலன்னா சொல்லுங்க. இதை அப்படியே எழுதிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த சம் கொடுப்பேன், நீங்க ட்ரை பண்ணும்.
சோ புரியாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த சம்ல நான் சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இது எழுதியாச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நீங்க ஏ இன்டு பி அப்படின்னா ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட அர்த்தம் என்ன? இதுல ஜெண்டர் ஏ இன்டு பில வந்து யாரு சிஸ்டர்? ஏ தான் சிஸ்டர். அதனால ஏக்கு மேல நான் என்ன எழுதுறேன்? சிஸ்டர்னு எழுதுறேன். அப்ப பி யாரு? சிஸ்டர் ஆர் பிரதர். இந்த ஜெண்டர் இது வந்து மைனஸ்னு கிளியரா இருக்கு. ஆனா பியோட ஜெண்டர் மைனஸா இருக்கலாம், இல்லைன்னா பிளஸ்ஸா இருக்கலாம். அப்படிதானே அர்த்தம்? அடுத்தது ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் பி இப்படி கொடுத்திருந்தா இதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல யாரு ஃபாதர்? ஏ. யாரோட ஃபாதர்? பியோட ஃபாதர். அப்ப பி யாரு? இவங்க பிளஸ்னா இப்ப இவங்க யாரு? சன்னா இருக்கலாம் அல்லது டாட்டரா இருக்கலாம். ஃபாதர்னா அப்ப அந்த ரிலேஷன் தானே வரணும், சன் ஆர் டாட்டர். இப்ப இங்க பிளஸ்ஸா இருக்கணும் அல்லது மைனஸா இருக்கணும், அப்படிதானே? செகண்ட் பர்சனோட ஜெண்டர் கிளியரா இருக்காது இந்த கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன்ல, சரியா? இப்ப ஏ டிவிஷன் பின்னு வச்சுக்கோங்க. ஏ இஸ் ஒய்ஃப் ஆஃப் பி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏ யாரு? ஒய்ஃப். ஏ தானே ஒய்ஃப். யாரோட ஒய்ஃப்? பியோட ஒய்ஃப். இவங்க மைனஸ்னா அப்ப இவங்க யாரு? கண்டிப்பா பிளஸ் தான். இதுல பிளஸ் ஆர் மைனஸ் சொல்ல முடியுமா? முடியாது. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி ரிலேஷன்ல சிஸ்டர், பிரதர், ஃபாதர், மதர் இப்படிதான் கொடுப்பாங்க. இது என்ன கொடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் பர்சனோட ஜெண்டர் கிளியரா இருக்கும். செகண்ட் பர்சனோட ஜெண்டர் வந்து பிளஸ்ஸா இருக்கலாம் அல்லது மைனஸா இருக்கலாம், அப்படிதான் சொல்லுவோம். ஓகேவா? ஆனா எப்ப மட்டும் கிளியரா சொல்லுவோம்? ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கொடுத்திருந்தா அப்ப செகண்ட் பர்சன் கண்டிப்பா சொல்லிடலாம்.
அவங்க ஜெண்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இதுதான் இந்த கான்செப்டே. இப்ப இத வச்சுதான் இந்த கொஸ்டினே நம்ம போட போறோம். இப்ப நான் கொஸ்டின் எழுதுறேன், கவனிங்க. A into B means A is mother of B. அடுத்தது A divided B means A is brother of B. அது A plus B means A is son of B. A minus B means A is wife of B. இப்ப இத வச்சு J minus T division K plus F. இதுல what is the relation of F with J? கொஸ்டின் எழுதியாச்சா? இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. இங்க வந்து இதான் கொஸ்டின். இதுல வந்து எல்லாமே லெட்டர்ஸ் வேற வேற ஏ பின்னு இல்ல. பட் நமக்கு லெட்டர்ஸ் தேவையில்ல, சிம்பிள்ஸ் தான் தேவை. ஃபர்ஸ்ட் ஜே டி கே எஃப். இப்ப இதுல மைனஸ் டிவிஷன் பிளஸ் இப்படிதானே இருக்கு. முதல்ல மைனஸ் சிம்பிள் தானே. மைனஸ் சிம்பிள் வந்தா என்ன ரிலேஷன்? ஒய்ஃப். இதுல யாரு ஒய்ஃப்? ஜே. ஜேக்கு மேல நான் வந்து ஒய்ஃப் போட்டுக்கிறேன். அப்ப இவங்க யாரு? ஹஸ்பண்ட். கரெக்டா? இவங்க மைனஸ், இவங்க யாரு? பிளஸ். அடுத்தது டிவிஷன் சிம்பிள். டிவிஷன் சிம்பிள் வந்தா என்ன போடணும்? பிரதர். யார் இதுல பிரதர்? இவர் தான் பிரதர். சரியா? மேல பிரதர் போடுறேன். யாரோட பிரதர்? கேயோட பிரதர் டி. ஓகேவா? அடுத்த சிம்பிள் என்ன? பிளஸ். பிளஸ் வந்து என்ன போடணும்? சன். சன் எங்க எழுதணும்? கேக்கு மேல. கே தான் சன். யாரோட சன்? எஃப் ஓட சன். இப்ப இத நாம ஒரு சின்ன ஃபேமிலி ட்ரீ மாதிரி போட போறோம். சரியா? முதல்ல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஜேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி. ஜே அண்ட் டி ரெண்டு பேரும் யாரு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகேவா? இதுல இவங்க ஒய்ஃப், இவங்க யாரு? ஹஸ்பண்ட். அடுத்தது டி. டி வந்து பிரதர். யாரோட பிரதர்? கேயோட பிரதர் டி. அதனால கவனிச்சு போடணும், தப்பு பண்ணிடக்கூடாது. கேயோட பிரதர் டி. அப்ப இங்க ஒரு சிம்பிள் போட்டு இப்படி போட்டுடலாமா? ஓகே தானா? கேயோட பிரதர் டி. டி அண்ட் ஒய்ஃப் வந்து ஜே. இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதுக்கப்புறம் என்ன இருக்கு பாருங்க? எஃப் ஓட சன் கே. அப்ப எஃப் மேல தானப்பா போடணும்? எஃப் ஓட சன். இப்ப கேயோட சிம்பிள் என்ன? பிளஸ்ஸா மைனஸா? பிளஸ். ஜெண்டர் வந்து பிளஸ். இப்ப எஃப்க்கு என்ன சிம்பிள்? எஃப்க்கு என்ன ஜெண்டர் வரும்? பிளஸ்ஸா மைனஸா?
இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் ஓட சன் கேன்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்ப எஃப்ங்கிறவங்க யாரெல்லாம் இருக்கலாம், ஃபாதரா இருக்கலாம் அல்லது மதரா இருக்கலாம். இவங்களோட ஜெண்டர் இருக்கா, இல்ல, குடுக்கல. சரியா, கிளியரா குடுக்கல. நம்ம என்ன வேணா சொல்லலாம்னா ஃபாதர் ஆர் மதர் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஓகேயா. இப்போ கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த ரிலேஷன் ஆஃப் எஃப் வித் ஜே, அப்படிதானே கொஸ்டின். இப்ப எஃப்க்கும் ஜேக்கும் என்ன ரிலேஷன் சொல்லுங்க. எஃப் இங்க இருக்காரு, ஜே இங்க இருக்காரு. நான் ஆப்ஷன் சொல்றேன், ஆப்ஷன்ல எது வரும்னு சொல்லுங்க. ஓகேயா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டாட்டர் இன் லா. செகண்ட் ஆப்ஷன் டாட்டர். தேர்ட் ஆப்ஷன் மதர் இன் லா. Fourth option cannot be determined. ஓகே, இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும். அந்த இதுல எப்படி பார்க்கணும்னா, நம்ம டூ அப்படிலாம் வந்தா நான் இங்க இருந்து பாருங்க அப்படி சொன்ன ஞாபகம் இருக்கா. வாட் இஸ் த ரிலேஷன் ஆஃப் எஃப் டு ஜே, இப்படி இருந்தா ஜேல இருந்து எஃப் பாருங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்ப அது மாதிரி இங்க என்ன பாருங்க, வித் அப்படின்னா அதை எப்படி பாப்பீங்க. எஃப் எஃப் ஜே எஃப் என்னன்னு சொல்லுவாங்க அப்படிங்கறது கொஸ்டினா, இல்ல எஃப் ஜே என்னன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது கொஸ்டினா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ரிவர்ஸா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜே எஃப் என்னன்னு கூப்பிடுவாங்க, இதான் கொஸ்டின். ஜே இங்க இருக்காங்களா, ஜே வந்து எஃப் என்ன சொல்லி கூப்பிடுவாங்க. இவங்க ஹஸ்பண்டோடைய அப்பா அல்லது அம்மா தானே இவங்க. அம்மான்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது, இவங்க மதர் இன்லான்னு சொல்ல முடியாது, இவங்க ஃபாதர் இன்லான்னு சொல்ல முடியாது. கரெக்டா. ஏன், ஏன்னா எஃப்க்கு என்ன இல்ல, ஜெண்டர் இல்ல. அப்ப ஆன்சர் என்ன, cannot be determined தான் ஆன்சர். மதர் இன்லா எப்படி வரும், எஃப்ங்கிறவங்க ஃபாதராவும் இருக்கலாம் மதராவும் இருக்கலாம்னு சொல்லிட்டேன். அது ஏன் புரியல எல்லாருக்கும். இந்த இடத்துல ஆன்சர் 4 cannot be determined. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இங்க இருந்து பார்க்கணும். ஜே எஃப் என்ன சொல்லி கூப்பிடுவாங்க அப்படிங்கறதுதான் கொஸ்டின். ஒருவேளை இந்த கேள்வி இப்படி இருந்துச்சுன்னா, ஜே வித் எஃப் அப்படி இருந்துச்சுன்னா, எஃப் ஜே என்னன்னு கூப்பிடுவாங்கன்னு கேட்டா ஆன்சர் என்ன, டாட்டர் இன்லா வரும். ஓகேவா. ஜே எஃப் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னு தான் கேள்வி. ஜே எஃப் என்ன சொல்லி கூப்பிடுவாங்கன்னா, ஒண்ணு டாட்டர் இன்லா, சரி, மதர் இன்லாவா இருக்கலாம் அல்லது ஃபாதர் இன்லாவா இருக்கலாம். ரெண்டுல எதுன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது, அதனால cannot be determined. இப்ப புரியுதா எல்லாருக்கும், இதுல ஏதாவது டவுட் இருக்கா.
ஓகே, இப்ப இதே ரிலேஷன்ஷிப் இந்த மேல இருக்கிற இந்த 4 லைனும் இதே தான். கொஸ்டின் ஆனா வேற. அதை நான் கொடுக்குறேன், இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணி சொல்லுங்க. வாட் இஸ் த ரிலேஷன் ஆஃப் ஆர் வித் டி? ஃபர்ஸ்ட் அந்த ரிலேஷனை மேல எழுதிக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். ஆர் இன்டூ ஹச் பிளஸ் டி. மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்ததுன்னா என்னது? மதர். மேல வந்து மதர் எழுதிக்கிறேன், ஆர் தான் மதர். ஸோ இவங்க மைனஸ், அப்புறம் ஹச் வந்து பிளஸ் சிம்பிள் வந்தா என்னது? சன். ஹச்சுக்கு மேல சன் எழுதிக்கலாம். ஹச் வந்து யாரோட சன்? டியோட சன். சரியா? டியோட சன் ஹச். ஹச்சோட மதர் தான் யாரு? ஆர். இங்க வந்து டி என்னன்னே கொடுக்கல. ஸோ இப்ப எதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலன்னா ஆர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஆர் வந்து மதர். அவங்க யாரோட மதர்? வந்து ஹச்சோட மதர். கரெக்டா? அப்படிதானேப்பா? ஹச்சோடைய மதர் யாரு? ஆர். ஓகே, அடுத்தது நீங்க பாருங்க, டியோட சன்னும் யாருதான்? ஹச் தான். இப்ப இவர் வந்து சன். இப்ப இங்க டி போடுறேன். டியோட சன்னும் இவர் தான். ஓகேவா? ஆரும் இவங்கள சன்னு தான் சொல்லுவாங்க, ஏன்னா மதர் தானே. அப்ப டியும் சன்னு தான் சொல்றாங்க. அப்ப டியும் ஆருக்கும் என்ன சம்பந்தம்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகேவா? சோ இவங்க பிளஸ் ஹச் பிளஸ் ஹச் வந்து சன்னு. ஓகேவா? புரிஞ்சுச்சா? சோ இப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்? வாட் இஸ் த ரிலேஷன் ஆஃப் ஆர் வித் டி? அப்ப டி ஆர் என்ன சொல்லி கூப்பிடுவாரு? டி ஆர் என்னன்னு சொல்லுவாங்க? டி ஆர் என்னது? ஒய்ஃப். ஆன்சர் என்ன? ஒய்ஃப். எழுதியாச்சா? இப்ப அடுத்த சம், நெக்ஸ்ட் சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் எழுதிக்கலாம்.
இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. F plus K into V minus T. What is the relation of V with F? இதுக்கு ஆப்ஷன்ஸ் son, niece, nephew, cannot be determined. அப்புறம் none of these. 5 ஆப்ஷன் இருக்கு. cannot be determined க்கும் none of these க்கும் என்ன சம்பந்தம்னா நம்ம ஜெண்டர் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னா cannot be determined. கண்டுபிடிக்க முடியும், ஆனா நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் ஆப்ஷன்ல இல்ல அப்படின்னு சொன்னா none of these. போட்டாச்சா? என்ன ஆன்சர்? none of these. என்ன வருது அப்போ? டாட்டர் வருதா? சன் ஆர் டாட்டர்னா அப்ப cannot be determined தானே போடணும். பிரதர் இன்லா வருது, ஃபாதர் வருது, டாட்டர் இன்லாவா, சன் இன்லா, எல்லா ரிலேஷனும் சொல்றீங்க அப்போ. ஓகே, நீங்க சொல்லுங்க என்ன ஆன்சர் வருது? ஃபர்ஸ்ட் ஒன் டாட்டர், டாட்டர். அப்புறம் செகண்ட் டாட்டர். சரி, ட்ரை பண்ணலாம். யாரு சொல்றது கரெக்டா இருக்குன்னு பார்க்கலாம். சோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளஸ் சிம்பிள் இருக்கா? பிளஸ் வந்தா என்ன ரிலேஷன்? ஹஸ்பண்ட். சோ எஃப் வந்து ஹஸ்பண்ட், அப்ப கண்டிப்பா கே வந்து ஒய்ஃப். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருந்தா யாரு? மதர். சோ இங்க வந்து மதர். இவங்க யாரோட மதர்? வியோட மதர். ஓகேயா? அண்ட் மைனஸ் சிம்பிள் வந்தா சிஸ்டர். சோ இதுல வந்து வி வந்து சிஸ்டர். இப்போ நம்ம இத டயக்ராம் போடலாம். எஃப் அண்ட் கே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதுல வந்து எஃப் ஓட ஜெண்டர் வந்து பிளஸ், இவங்க யாரு? மைனஸ். அடுத்தது இவங்களுடைய பொண்ணு இல்லையா, டாட்டர் யாரு? வி. கேயோட டாட்டர் வி, இவங்க மைனஸ். அடுத்தது டி வந்து யாரு? டீயோட சிஸ்டர் தானே வி. அப்ப இங்க போட்டு டி போட்டுடலாமா? டி என்ன ஜெண்டர்னு இருக்கா? இல்ல. அவங்க சிஸ்டராவும் இருக்கலாம், இல்லைன்னா பிரதராவும் இருக்கலாம். இப்ப கொஸ்டின் என்ன? வாட் இஸ் த ரிலேஷன் ஆஃப் வி வித் எஃப்?
எஃப் வி என்னன்னு சொல்லி கூப்பிடுவாரு. எஃப் வி என்னன்னு சொல்லுவாரு? டாட்டர். டாட்டர் ஆப்ஷன்ல இருக்கா? சோ ஆன்சர் என்ன? நன் ஆஃப் தீஸ். இதுல சன் இன்லா எப்படி வந்துச்சு? டாட்டர் இன்லா எப்படி வந்துச்சு? குடும்பத்திலேயே நீங்க குழப்பத்தையே உண்டாக்கிட்டீங்க. அப்படி ஒரு இதே நான் கொடுக்கவே இல்லை. அடுத்த கொஸ்டின் போலாம். இது எழுதலைன்னா காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் ஷோஸ் தட் எம் இஸ் த டாட்டர் ஆஃப் ஹெச்? M is the daughter of H. இது வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு ஆப்ஷனா நாம போட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். இது இந்த மாடல் தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இந்த மாடல் தான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி சொன்ன கொஸ்டின் புரிஞ்சுதா புரியலையா? அதுக்கு ஆன்சர் டாட்டர் தானே சொன்னேன். அது இனிமா புரியல? ஈஸியான கொஸ்டின் தான். 2 லைன் தானே இருக்கு. திருப்பி நீங்களே எடுத்து பாருங்க, புரியும், உங்களுக்கே புரியும். இந்த கொஸ்டினை எல்லாரும் நோட்ல காப்பி பண்ணிட்டீங்களா? காப்பி பண்ணிட்டீங்கன்னா அதை ட்ரை பண்ணுங்க. நான் லாஸ்ட் சம் புரியாதவங்களுக்காக திருப்பி சொல்ல போறேன். ஸோ இந்த சம் எழுதிட்டீங்கன்னா காப்பி பண்ணிட்டு எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட் சம் புரியாதவங்க மட்டும் ஸ்கிரீனை கவனிங்க. மற்றவங்க எல்லாம் இந்த சம்மை எழுதலாம், ட்ரை பண்ணலாம். இதுல எது புரியல? புரியாதவங்க எனக்கு சொல்லுங்க, இதுல எது புரியலன்னு சொல்லுங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல வந்து லாஸ்ட் போட்ட சம்ம ஷேர் பண்ணிருக்கேன். இல்ல எது புரியலங்கிறது மட்டும் சொல்லுங்க. கொஸ்டின் தமிழ்ல வராதுப்பா, நம்ம இங்கிலீஷ்ல தான் படிச்சுட்டு இருக்கோம். நான் பிளட் ரிலேஷன் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பிளட் ரிலேஷன் நான் இங்கிலீஷ்ல தான் எடுப்பேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணீங்களா? பிளட் ரிலேஷன் அப்பவே நான் சொல்லிட்டேன். ஏன்னா நீஃப், நெஃப்யூ, நீஸு, அப்புறமா சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா, இதுக்கெல்லாம் தமிழ்ல வந்து வார்த்தைகள் கிடையாது. பிளட் ரிலேஷன் ஃபுல்லாவே வெஸ்டர்ன் கல்ச்சர், தமிழ்நாடோட கல்ச்சர் படி வராது. அதனால தமிழ்ல இந்த கொஸ்டின்ஸ சொல்ல முடியாது. அது ஃபர்ஸ்ட் டேயே நான் சொல்லிட்டேன். நீங்க இங்கிலீஷ்ல படிச்சாதான் அது உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் வரும். தமிழ்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பு வரும். இது ஒண்ணு மட்டும் இங்கிலீஷ்ல கத்துக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. சன், டாட்டர், ஹஸ்பண்ட், சிஸ்டர் இதெல்லாம் நம்ம யூஸ்வலா சொல்லக்கூடியதுதான். அதனால ஈஸியா தான் இருக்கும்.
இந்த கொஸ்டின் எனக்கு புரியலன்னு சொன்னீங்கல்ல அவங்க எல்லாருமே, இதுல எந்த பாயிண்ட் புரியலன்னு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஒரே இங்க பாருங்க, மூணு லெட்டர்ஸ் தான் இருக்கு இதுல, வேற எதுவுமே இல்ல. இது அப்பா அம்மா, இது பொண்ணு, இது அவங்களுடைய பிரதர், இவங்க 2 பேரும் பசங்க, இவங்க அப்பா அம்மா. அப்ப எஃப் வந்து வி என்னன்னு சொல்லுவாருன்னா டாட்டர்னு சொல்லுவாரு. டாட்டர் இங்க இல்ல, அதனால ஆப்ஷன் நன் ஆஃப் தீஸ்னு சொல்லிட்டேன். இல்ல வேற எதுப்பா புரியல? கான்சென்ட்ரேஷன் இங்க பார்த்து கவனிச்சு பாருங்க, புரியும். இந்த இடத்துல எழுதுறத கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அதான் இந்த ஆரோ மார்க் போடுறேன். இந்த ஆரோ மார்க் போடுறதுக்கு என்ன அர்த்தம்னா, மேல எழுதுறோம்ல, அது வந்து எப்படி நீங்க போடணும்னா, இந்த இடத்துல டீயோட சிஸ்டர் வி, வி வந்து சிஸ்டர், அதனால மேல இங்க எழுதுறேன். ஓகேயா? இவங்களோட சிஸ்டர் கிடையாது, டீயோட சிஸ்டர் வி. இங்க இருந்து இங்க பாக்கணும், ரிவர்ஸா வாங்க. எல்லா கொஸ்டின்லயும் அந்த பாயிண்ட் தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். டீயோட சிஸ்டர் வி, வியோட மதர் கே, கேயோட ஹஸ்பண்ட் எஃப், இப்படிதான் பார்க்கணும் ரிலேஷன். செகண்ட் பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன், இப்படி பாருங்க, இங்க இருந்து பார்க்காதீங்க, ரிவர்ஸா பாருங்க. இந்த டாபிக் ரொம்ப ஈஸியான டாபிக். நீங்க வந்து அதிகமா யோசிச்சு இந்த டாபிக்க கஷ்டமா மாத்துனீங்கன்னா அது கஷ்டம். ஓவரா யோசிக்கவே கூடாது, ரொம்ப சிம்பிள். இப்ப நான் சொன்ன கொஸ்டின் என்ன சொல்லிடணும்? எம் இஸ் த டாட்டர் ஆஃப் ஹச். அதுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு சொல்லுங்க. ஆன்சர் போட்டவங்க இருக்கீங்களா? போட்டவங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன எழுதிருக்கீங்க? எம் மைனஸ் ஆர் பிளஸ் ஹெச். ஓகே, எம் மைனஸ் ஆர் பிளஸ் ஹெச் வந்து இதுல டிவைடட் ஹெச்சா? ஓகே, டிவைடட் ஹெச். இது எப்படி போடணும் மறுபடியும் இந்த புரியுறவங்க கவனிங்கப்பா. முதல்ல மேல எழுதுறேன்ல, அது என்ன எழுதுறேங்கிறத ஆழமா பாருங்க. ஏதோ ஒண்ணு எழுதியிருக்காங்க, சொல்றதை கொஞ்சம் கவனிங்க. இதுல பாருங்க, இங்க என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ். மைனஸ் சிம்பிள் வந்தா என்ன ரிலேஷன் போடணும்? அந்த சிஸ்டரை எங்க எழுதணும்? எம்முக்கு மேல. அப்ப இந்த சிஸ்டருங்கிறது யாரு? எம் ஆரா? எம் தான். யாரோட சிஸ்டர்? ஆரோட சிஸ்டர் எம். புரியுதா? அப்ப இங்க முதல்ல எழுதிடலாமா? ஆர் போட்டுட்டு, ஆர் பக்கத்துல ஒரு சிம்பிள் போட்டுட்டு எம் போட்டுடலாமா? இதுல யாரு சிஸ்டர்? எம். அப்ப எம்முக்கு ஜெண்டர் என்ன? மைனஸ். ஓகேவா? அடுத்தது டிவிஷன் சிம்பிள். டிவிஷன் வந்ததுன்னா என்னது? சன். இதுல யாரு சன்? ஆர் தான் சன், அதனால ஆருக்கு மேல சன். ஆர் வந்து யாரோட சன்? ஹச்சோட சன். அப்போ ஹச்ச நான் மேல எழுதிக்கலாமா? ஹச்சோட சன் வந்து ஆர். அப்ப ஆருக்கு என்ன சிம்பிள்? ஜெண்டர் பிளஸ். இப்போ எம் வந்து இவங்களோட என்ன வரணும்? சிஸ்டர் தானே. அப்ப இவங்க 2 பேருமே யாரோட பசங்க தான்? ஹச்சோட பசங்க தான். அப்ப ஹச் யாரு? இவங்க 2 பேருக்கும் அப்பாவா அம்மாவா? அது குடுக்கல தானே. அப்ப இவங்க யாரா இருக்கலாம்? மதரா இருக்கலாம் அல்லது ஃபாதரா இருக்கலாம். நமக்கு என்ன கேள்வி? எம் இஸ் த டாட்டர் ஆஃப் ஹச் வருதா? எம் வந்து யாரு? டாட்டர். யாரோட டாட்டர்? ஹச்சோட டாட்டர். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே ஆன்சர் வந்துருச்சு. சோ ஆன்சரே இதுதான், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான்.
அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் கரெக்டா ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் பொறுமையா போடுங்க, தப்பு இல்லாம போடுங்க. ரொம்ப சிம்பிள். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் என்ன? இதோட அஞ்சாவது ஒரு ஆப்ஷன் none of these னு எழுதிக்கோங்க. அப்ப ஆன்சர் என்ன? none of these சொல்றவங்க என்ன ஆன்சர் வந்ததுன்னு ரிப்ளை பண்ணுங்க. டாட்டரா? யூ யூ திங்க் டாக்டரா? டாட்டர்னா அப்ப நீங்க திங்க் பண்றதுக்கு மார்க் வராது. என்ன ஆன்சர் சொல்லுங்க, அதுதானே மார்க். கன்ஃபார்மா சொல்லணும் எது இதுனா இது, இதுனா இல்ல அப்படின்னு. ஓகே, ட்ரை பண்ண. ஆன்சர் வராதவங்க கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் ரிலேஷன் வந்தா என்னது? சிஸ்டர். ஸோ இதுல டி தான் சிஸ்டர். ஓகேவா? இப்ப நான் வந்து டி யாரோட சிஸ்டர்? ஆரோட சிஸ்டர். ஆர் ஒரு ஆரோ மார்க் போட்டு டி போட்டுக்கிறேன். இதுல டி வந்து ஜெண்டர்,
சிஸ்டர் என்ன சிம்பல் மைனஸ். அடுத்தது பிளஸ் சிம்பல் வந்தா பிரதர். யாரோட பிரதர் வியோட பிரதர் ஆர். அப்ப ஆர் வந்து பிளஸ் சிம்பல், இவர் யாரோட பிரதர் வியோட பிரதர். அதுக்கப்புறம் டிவிஷன் சிம்பல், டிவிஷன் வந்தா என்னது சன். எஸ் வந்து சரி எஸ்ஸோட சன் தான் யாரு ஆர். அப்போ நீங்க எஸ் எங்க போடணும் மேல. எஸ்ஸோட சன் வந்து வி 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 தானேப்பா. சோ இது வந்து அப்ப இவரோட ஜெண்டரும் கிளியரா இருக்கு. வியோட ஜெண்டர் என்ன பிளஸ். எஸ்ஸுக்கு 3 பசங்க, இவங்க எல்லாருமே சிஸ்டர் பிரதர்னா அப்ப 3 பேருமே எஸ்ஸோட பசங்களா தான் இருக்க முடியும். இப்ப 2 பையன் ஒரு பொண்ணு அப்படிதானே. கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த ரிலேஷன் ஆஃப் டி வித் எஸ். டி வித் எஸ்னா அப்ப எஸ் டி என்னன்னு சொல்லி கூப்பிடுவாரு. எஸ் டி என்னன்னு சொல்லுவாரு டாட்டர். ஆப்ஷன்ல டாட்டர் இருக்கா இல்ல. சோ என்னது none of these. புரியுதா? இப்ப இதே மாதிரியே இதே ரிலேஷன்ல இன்னும் 2 சம் கொடுக்க போறேன், கரெக்டா சொல்லணும். P multiplication or division V minus S. What is the relation of T with S? Good options. என்ன வருது? ஆன்சர் என்னப்பா வருது? சிஸ்டர் வருதா? சரி ஆன்சர் கரெக்டான்னு செக் பண்ணலாமா? எல்லாரும் போட்டாச்சா? ஆன்சர் சிஸ்டர் தான் வருதா? உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? சிஸ்டர் தானா? சரி கவனிங்க, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்தா என்ன போடணும் சிஸ்டர். சோ இதுல வந்து டி வந்து சிஸ்டர், அப்ப இந்த இடத்துல டி எழுதிக்கிறேன். இங்க வந்து ஆர், ஆரோட சிஸ்டர் தான் டி. அப்ப இந்த இடத்துல இவங்களுக்கு மைனஸ். அடுத்தது டிவிஷன் சிம்பிள், அடுத்த சிம்பிள் வந்தாதான் ஆர் யாருன்னு நமக்கு தெரியும் அப்படிதானே. டிவிஷன்ல வந்ததுன்னா சன், ஆர் வந்து சன், யாரோட சன் வியோட சன். அப்ப வி மேல போடுறேன், வியோட சன் வந்து ஆர் பிளஸ் சிம்பிள். ஓகே, அதே மாதிரி வியோட டாட்டர் யாரு டி. கரெக்டா? ஏன்னா இவங்க 2 பேரும் சிஸ்டர் பிரதர்னா இவருக்கு இவங்களுடைய ஃபாதர் அல்லது மதரா இருக்கலாம் வி. அப்ப 2 பசங்களுமே வியோட பசங்க தான்.
அடுத்தது மைனஸ், மைனஸ் வந்து மதர், விக்கு மேல வந்து மதர் போடுறேன். சோ இது எஸ் ஓட மதர் வி. அப்ப இன்னொரு ஜெனரேஷன் மேல போகுது. ஓகே, இதுல எஸ் ஓட மதர் வி அப்படின்னு இருக்கு. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இன்னொரு ஜெனரேஷன் இல்லை, இங்கேதான் வருது. எஸ் ஓட மதர் தான் வி. அப்ப விங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு யாரு, மதர். ஓகேயா, அப்ப எஸ் எங்க போடணும், கீழே. ஓகேவா, அப்ப இவங்க எல்லாருமே யாரு, சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ். ஆனா எஸ் மட்டும் யாருன்னு கன்ஃபார்மா தெரியல. எஸ் வந்து பிளஸ்ஸாவும் இருக்கலாம், மைனஸாவும் இருக்கலாம். ஆனா வி வந்து கன்ஃபார்மா மதர் தான். இப்ப நான் கொஸ்டின் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், டி வித் எஸ் இதானே கேட்டிருந்தோம். ஓகே, இப்ப என்ன கேள்வினா எஸ் டி என்னன்னு சொல்லி கூப்பிடுவாரு. எஸ் டி என்னன்னு சொல்லுவாரு, சிஸ்டர். ஏன்னா டீயோட ஜெண்டர் என்ன, மைனஸ். சோ அப்ப ஆன்சர் என்ன, சிஸ்டர். ஓகே, இது அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following means S is the husband of T? இதை கண்டுபிடிங்க. 4 ஆப்ஷன், ஒரு ஒரு ஆப்ஷனா போட்டு பார்க்கணும் இல்லையா, அது மாதிரி. எஸ் வந்து டீயோட ஹஸ்பண்ட் ரிலேஷன்ல வரணும். அப்படி எது வருதுன்னு பார்த்து சொல்லுங்க.
ஆன்சர் ஆப்ஷன் என்ன? எத்தனாவது ஆப்ஷன்? வரலையானோ? ஓகே, போர்டு கவனிங்க. இது எப்படி ட்ரை பண்ணலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் இப்ப எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்தா சிஸ்டர். ஓகேயா? சோ இப்ப இந்த இடத்துல நான் வரைஞ்சுக்கிறேன். டி வந்து சிஸ்டர். யாரோட சிஸ்டர்? வந்து ஆரோட சிஸ்டர். அடுத்தது மைனஸ் சிம்பிள் வந்தா மதர். பி பியோட மதர் வந்து யாரு? ஆர். அப்போ இவங்க மதர் அப்படின்னு சொன்னா இவங்களுடைய பையன் அல்லது பொண்ணு தான் யாரா இருக்கணும்? வியா இருக்கணும். வியோட மதர் ஆர். அப்ப வி வந்து கீழே எழுதணும். அடுத்தது பிளஸ் சிம்பிள். பிளஸ் சிம்பிள் வந்தா பிரதர். பிரதர் யார் இதுல? வி. வி வந்து யாரோட பிரதர்? எஸ் ஓட பிரதர். அப்ப எஸ் இங்க போட்டுட்டு இது பக்கத்துல வி. இவருக்கு சிம்பிள் வந்து பிளஸ். ஓகேவா? இப்ப நமக்கு என்ன வரணும்? எஸ் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் டி அப்படிங்க வருதா? வரவே வாய்ப்பே இல்லை. சோ அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் எழுதிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன்ல வந்து மைனஸ் இருக்கு. மைனஸ் வந்தா இங்க என்ன வரும்? மதர். சோ டி வந்து மதர். அப்போ இதை இங்க எழுதுறேன். டி வந்து மதர். அவங்களுடைய பொண்ணு அல்லது யாரோட மதர்? டி ஆரோட மதர். அப்ப கீழே ஒரு ஆரோ போட்டு ஆர் போட்டுக்கலாம். இவங்க வந்து மைனஸ் சிம்பிள். அடுத்தது டிவிஷன். டிவிஷன் வந்தா சன். ஆர் வந்து சன். யாரோட சன்? வியோட சன். அப்போ வந்து வி இங்க எழுதிக்கலாமா? வியோட சன் வந்து ஆர். ஆரோட சிம்பிள் வந்து பிளஸ் போட்டுக்கலாம். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்தா சிஸ்டர். அப்ப இந்த இடத்துல யாருப்பா சிஸ்டர்? இதுல வி தான் சிஸ்டர். யாருக்கு? எஸ் ஓட சிஸ்டர். அப்ப எஸ் இங்க போட்டு இங்க வி போட்டுடலாம். வியோட சிம்பிள் வந்து மைனஸ். எஸ் ஓட சிஸ்டர் வி. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம்? விக்கும் டிக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க எஸ் ஓட சிஸ்டர் வி. எஸ் ஓட சிஸ்டர் வி. அதனால இந்த ஆரோ மார்க். பியோட சன் ஆர். அதனால இந்த ஆரோ மார்க் போட்டேன். ஓகேயா? அடுத்தது ஆரோட மதர் யாரு? டி. அப்படிதானே? இப்ப இங்க விக்கும் டிக்கும் எப்படி சம்பந்தப்படுத்துவீங்க? ஏதாவது சொல்ல முடியுமா ரெண்டு பேரையும்? டி மதர். இவங்களோட ஜெண்டர் என்ன? மைனஸ் தானே? அப்ப இவங்க ரெண்டு பேரும் எதுலயாவது கனெக்ட் பண்ண முடியுமா? கொஸ்டின். அப்ப இது ஆப்ஷன் தப்பு. ஓகே, அடுத்தது தேர்டு. தேர்ட் ஒன் பாருங்க. டி வந்து மைனஸ்ல இருக்கா? மைனஸ் வந்தா என்ன வரும்? மதர். யாரோட மதர்? ஆரோட மதர். சோ இது வந்து இங்க எழுதுறேன். ஆரோட மதர். அப்ப மேல போட்டு யார போட்டுலாம்? டி. டி வந்து மைனஸ் சிம்பிள் மதர். அடுத்தது பிளஸ் வந்ததுன்னா என்ன வரும்? பிரதர். இதுல யாரு பிரதர்? ஆர் வந்து பிரதர். யாருக்கு? பியோட பிரதர். சோ அப்ப சைட்ல ஒரு ஆரோ போட்டு வி போட்டுலாம். ஆர் வந்து பிரதர். சோ அதனால பிளஸ். அடுத்தது டிவிஷன் வந்தா என்னது? சன். யார் வந்து சன்? வி தான் சன். யாரோட சன்? எஸ் ஓட சன். அப்ப எஸ் இங்க போட்டுட்டு இங்க வி போட்டுடலாமா? இங்க ஜெண்டர் வந்து இவருக்கு பிளஸ். அப்ப கவனிங்க, இந்த ஆரும் வியும் வந்து ஏற்கனவே யாரோட பசங்கன்னு சொல்லியிருக்கோம்? டீயோட பசங்க. கரெக்டா? டி வந்து ஆரோட மதர் தானேப்பா? ஆரோட மதர் தானே டி. அதுக்கு அடுத்ததுல என்ன பார்த்தோம்? வியோட பிரதர் ஆர். அப்போ இந்த ஆர் வி ரெண்டு பேருமே இவங்களுடைய பசங்க தான்.
அவங்க விங்கிறது எஸ் உடைய பையன் சொன்னா அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க ஒய்ஃப்னா அப்ப இவங்க யாரு? ஹஸ்பண்ட். கொஸ்டின் எஸ் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் டி கரெக்டா வருது. அப்ப இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் 3. இந்த டாபிக் புரியுதா? இதுல எத்தனை பேருக்கு இந்த கொஸ்டின் வந்தா போட்டுருவேன்? எத்தனை பேர் கான்பிடண்டா சொல்றீங்க? இங்க இருக்கிற எல்லாருக்கும் இது புரிஞ்சுச்சாப்பா? இந்த கொஸ்டின் வந்தா போட்டுடலாமா கன்ஃபார்மா? பிளட் ரிலேஷனோட செகண்ட் டைப் முடிஞ்சிருச்சு. தேர்ட் டைப் வந்து நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வந்து டெஸ்ட் கொடுக்குறேன். இப்போ ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, சரியா? புக்ஸ் வந்து இந்த ரெண்டு புக்ஸும் ரெடியா இருக்கு, வித் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், சரியா? ரெண்டு எடிஷன்லயும் இருக்கும். இது இங்க ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிறவங்க சென்னை திருநெல்வேலி நேரா போய் வாங்க முடியாம கொரியர்ல அனுப்புறவங்க இருக்கீங்கல்ல, அவங்க வந்து உங்களோட அட்ரஸ கிளியரா வித் பின்கோடோட எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புங்க. அட்ரஸ் வித் பின்கோடு, ஓகேவா? அவங்க இப்போ சில பேர் நாமக்கல், தஞ்சாவூர், சேலம், திருச்சி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருப்பீங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து அட்ரஸ் வித் பின்கோடோட எனக்கு அனுப்புங்க. அவங்களுக்கு கொரியர் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு லிங்க் வருது இல்ல, அந்த நம்பருக்கு நீங்க உங்களோட இதை அனுப்புங்க, அட்ரஸ் வித் பின்கோடு. நீங்க சார் கிட்ட பேசிருந்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து அனுப்பலாம், ஏதாவது ஒரு நம்பர்ல அனுப்பணும். சாரோட நம்பர் வந்து இந்த நம்பர் இருக்கும். இந்த குரூப்ல கம்யூனிட்டி குரூப்ல இருந்தீங்கன்னா அதுல நம்பர் இருக்கும், அதை பார்த்து அதுல அனுப்பலாம், ஓகேவா? உங்களுடைய தனியா அனுப்பணும், அட்ரஸ் வித் பின்கோடோட அனுப்பணும். சரி, நேரா இது வந்து நான் வந்து கொரியர்ல உள்ளவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், சரியா? கொரியர்ல அனுப்புறவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். நேரா வந்து வாங்கிக்கலாம். நேரா வந்து வாங்குறவங்களுக்கு எங்களுக்கும் கொரியர்ல தான் வரும், நம்ம ஆபீஸ்க்கு கொரியர்ல தான் வரும். அது வர்றதுக்கு ஒரு 5 days ஆகும். சாட்டர்டே ஆர் சண்டே தான் வரும். அப்போ நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் போடுற மெசேஜ் அனுப்புறேன், அப்போ வந்து நீங்க வாங்கிக்கலாம். டைரக்டா வந்து வாங்குறவங்க ஆபீஸ்ல நேரா வந்து வாங்கிக்கலாம். ஒரு 5 days ஆகும். நான் உங்களுக்கு மெசேஜ் குரூப்ல போடுவேன், டைரக்டா வந்து வாங்குறவங்களுக்கு அப்ப வந்து வாங்கிக்கலாம். இது புரிஞ்சிருச்சா நான் சொன்னது? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அதே மாதிரி நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் எங்களுக்கு அனுப்பணும். அந்த என்ன பேமெண்ட் எப்ப பண்ணீங்க அப்படிங்கறதோட ஸ்கிரீன்ஷாட்டும் அனுப்பணும். இவ்வளவு நேரம் இதுதானப்பா சொன்னேன், அட்ரஸ் வித் பின்கோடு அனுப்புங்கன்னு சொன்னேன். அட்ரஸ் சென்ட் பண்ணணுமா அப்படின்னா, புக்கு வேணும்னா அட்ரஸ்ல நீங்க அனுப்புனீங்கன்னா தான் சென்ட் பண்ண முடியும்.
இது எல்லாமே இந்த புக்ஸ் வந்து எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியா? நான் தமிழ்ல கரெக்டா தான் பேசுறேனான்னு எனக்கே ஒரு டவுட் வந்துடும். நீங்க பே பண்ண அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, மெசேஜ் பண்ணுங்க. இனிமேதான் புக் உங்களுக்கு அனுப்ப போறோம். சரியா? கொரியர்ல அனுப்ப போறோம். உங்களோட அட்ரஸ மறுபடியும் ஒரு தடவை சென்ட் பண்ணீங்கன்னா தான் அதை வந்து கரெக்டா கலெக்ட் பண்ணி அனுப்ப முடியும். ஏற்கனவே அனுப்பியிருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை கிளியரா அடிச்சு சென்ட் பண்ணுங்க. சரியா? இது 2 புக்ஸ்மே வந்து என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட கலெக்ஷன்ஸ், ரயில்வேயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இது ஃபுல்லாவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். இப்ப நம்ம புக் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் நான் டெய்லி கேட்பேன், புக்கு எத்தனை பேர் படிக்கீங்க, எத்தனை பேஜ் படிச்சிருக்கீங்க, கொஸ்டின் கேட்பேன். புக்குன்னு கேட்டீங்கல்ல, இப்ப நான் கொடுத்ததுக்கு அப்புறம் டெய்லி கொஸ்டின்ஸ் கேட்பேன். டெய்லி படிக்கணும். அதை படிச்சாதான் அதுல உங்களுக்கு ஃபுல்லா பாலிட்டிலாம் அந்த ஒன் வேர்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒன் வேர்டு அப்படியே நீங்க போட்டாலே போதும். மேக்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி தான் இருக்கும். சரியா? ஸோ சால்வ் பண்ணி தான் இருக்கும். அது வந்து எப்படி ஷார்ட்டா போடுறது, அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அது மாதிரி இருந்தா கேட்டுக்கலாம். ஓகே, அவ்வளவுதான் நான் சொல்ல வந்தது. அப்புறம் இன்னொரு இது சொல்லணும். என்னன்னா பாராமெடிக்கல் வந்து ஒன்னு கால்ஃபர் பண்ணிருக்காங்க ரயில்வேல. பிஎஸ்சி நர்சிங் உள்ளவங்க, டிப்ளமோ நர்சிங் உள்ளவங்க எலிஜிபிள். அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் ஃபீல்டுல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதுவும் இதுல எலிஜிபிள். பாராமெடிக்கல் கோர்ஸ் இதெல்லாம் கரெக்டா எழுதுனா கன்ஃபார்மா கிடைக்கும்பா. பாராமெடிக்கல் வந்து காம்படிஷன் ரொம்ப கம்மி. பாராமெடிக்கலுக்கு கொஞ்சம் பேர் தான் இதை வந்து எழுதுறாங்க. ஸோ அதனால இதுல யாராவது அப்படி குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தீங்கன்னா ஆர்ஆர்பி வெப்சைட்ல இன்னும் ஒரு 1 வீக்ல கால்ஃபர் வரப்போகுது, அதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? லோக்கல்ல இருக்கிறவங்க டைரக்டா வந்தே வாங்கிக்கலாம். நீங்க வேற யாராவது இருந்தாங்கன்னா கொடுத்து விடலாம். ஓகேவா? கெமிஸ்ட்ரி நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏற்கனவே 7th பிசிக்ஸ் வரைக்கும் எடுத்து முடிச்சாச்சு. 8th பிசிக்ஸ் வரை எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து 8th கெமிஸ்ட்ரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அட்டென்ட் பண்ணாதவங்களுக்கு திருப்பி வரும். ஆனா கெமிஸ்ட்ரி எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் திருப்பி வரும். ஸோ அப்போ நீங்க அதை பொறுமையா அட்டென்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்ல ஒரு டெஸ்ட் சொன்னேன் இல்லையா கெமிஸ்ட்ரியில, அது நாளைக்கு பார்க்கலாம். பிளட் ரிலேஷன் நாளைக்கு ஒரு சின்ன டெஸ்ட். நான் ஏற்கனவே சொன்ன அந்த கிளாஸை பார்த்துட்டு வாங்க. அந்த ஏ இஸ் சன் ஆஃப் பி இந்த மாதிரி ஒரு மாடல் பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே பார்த்தோம்ல, அதுவும் இன்னைக்கு பார்த்த இந்த மாடல் பிளஸ் மைனஸ் சிம்பிள் வச்சு பார்த்தோம் இல்லையா, டிவிஷன் மல்டிபிளிகேஷன், இந்த ரெண்டும் நாளைக்கு வந்து டெஸ்ட். இது ரெண்டும் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. நான் ஒரு 25 கொஸ்டின்ஸ் நாளைக்கு டெஸ்ட் கொடுப்பேன். ஓகே, தேங்க்யூ.